இருக்குது எங்ககிட்ட. ஆதார் கார்டுல இருந்து சமூக நலத்துறை கார்டு வரைக்கும் 13 கார்டு வச்சிருக்கோம். எந்த ப்ரூஃபுமே எங்க எல்லா ப்ரூஃபுமே வச்சிருக்கிறோம். எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. கலெக்டர் மீட்டிங்ல ஒரே மீட்டிங் கூடாத கூப்பிடுற மீட்டிங் எல்லா மீட்டிங்குமே அட்டெண்ட் பண்றோம். 20 பேர் இருக்கோம். எல்லா மீட்டிங்குமே நாங்க அட்டெண்ட் பண்றோம். வாடகை இருக்கிறோம். ஒரே வீட்டுல தான் வாடகை இருக்கிறோம். அந்த 20 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரே வீட்டுல இருந்துட்டு ரொம்ப அவங்களும் வேற வருஷம் வாடகை ஏத்தினே போறாங்க. வீடு காலி பண்ண சொல்லி அவங்களும் வேற சொல்றாங்க. வேற கிடையாது. எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. நாங்க வெறும் இது ஒரு நடமாட்டம் மனித பிணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பேர் ரேவதி. என் பேர் அஞ்சலி. என் பேர் சிவானி. உங்களுக்கு எத்தனை வருஷமா கால் எங்களுக்கு 10 வருஷம். கால் கட்ட வச்சிருக்கீங்க. தள்ளுவண்டி எதுவுமே இல்லைங்க சார். எந்த சலுகையுமே இல்லைங்க சார். எல்லாமே கேட்டு பார்த்துட்டு எந்த சலுகையுமே எங்களுக்காக இல்லை. தயவு செஞ்சு இந்த மாவட்ட ஆட்சியர் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யணும். தயவு செஞ்சு நல்ல ஒரு உதவி செய்யணும். என்ன எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு உரிய பாதுகாப்பு அவங்களுக்கான வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அவருக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்க பேசியிருக்காரு சார். ஆனால் வந்துட்டு இருக்கிறவங்க யாருமே எங்களுக்கும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார். இன்னைக்கு போய் கேட்டோம்னா பாம்பு கொடுங்க நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றாங்க. ரெண்டாவது போய் கேட்டோம்னாக்கா ஒரு வாரம் முடிச்சுவாங்க, 10 நாள் கழிச்சுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. ஆனால் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல சார் யாருமே. எங்களுக்கு வந்து ஒரு மனுஷாவே போன் பேசுறதுக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கம்ப்ளைண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்குற நாய் மாதிரி வெளியே போய் துரத்துறாங்க. ஒரு கோட்டாட்சியர் சந்திக்கிறேன்னா 3 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க. ஒரு தாசில்தார் சந்திக்கிறேன்னா 1 ஹவர் உட்கார வைக்கிறாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் ஈஸியா போய் பாக்குறாங்க, ஈஸியா பார்த்துக்கிறாங்க. 100 வேலை திட்டங்க எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. எங்களுக்கு கொடுக்கல. கிடையாது. நாங்க போய் கேட்டோம்னாக்கா அதை எடுத்துருவா இதை எடுத்துருவா டைம் பாஸ் பண்ற வேலை அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா எங்களுக்காக நல்ல உதவியா நிறைய பண்ணியிருக்காரு ஸ்டாலின் சார். அவர் எங்களுக்கு எதுவுமே வரவே மாட்டேங்குது. எங்களுக்கு எதுவுமே வந்து ஏதோ லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் சின்ன கைக்கு எதுவுமே கிடையாது. சொல்லுங்க. 63 83 69 29 65 என் செல் நம்பர். உங்க பேரு? அஞ்சலி. என் பேர். நீ எந்த ஊர்? கோட்டப்பட்டி. அரூர் தான். நாங்கள் 20 பேரும் இருக்கோம். ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் 60 பேருக்கு 20 பேருக்கு இங்கே தான் பொண்ணு கேள்வி. எவ்வளோ பெரிய வீடு அதுங்க? வீடு பெரிய வீடு தான். 6000 வாடகை சார் அந்த வீட்டுக்கு. நாங்கள் கடைக்கடையாக வசூல் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். நம்ம தான் வீட்டு வாடகை கட்டிட்டு வராங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. எத்தனை ரூம் இருக்கு அதுல? ஒரே ஹால். 3 ரூம்ல 20 பேர் இருக்கிறீங்க. பாத்ரூம் வசதி அதெல்லாம் மூணே ரூம் தான். பாத்ரூம் ஒண்ணு, ஒரு கிச்சன், பெருசா ஒரு ஆள். 10 பேர் குடிச்சுக்கணும். அப்படிதான் நைட்டு 10 பேர் குடிச்சா காலைல 10 பேர் குடிச்சுக்கணும். அப்படிதான் நாங்கள் வாழ்வாதாரம். எங்களுக்கு கண்டிப்பா வீடு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். எங்க அடிப்படை வசதி எல்லாமே நாங்களே செஞ்சுக்கோ. எங்களுக்கு செய்ய தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வீடு வேணும்? அரசு கொடுக்கிற சலுகையில எங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி, ஒரு ஆட்டோ வசதி, அந்த வசதி இருந்தாவே எங்களுக்கு போதும். ஒரு பஸ் ஏற தொலைவு இருந்தா கூட நாங்க எங்க வாழ்வாதாரத்தை நாங்க மேம்படுத்தி சொல்லி பஸ் ஏற வசதி இருந்தா போதும் சார். கண்டிப்பா பஸ் வசதி முக்கியமா. பஸ் வசதி இருந்தா கண்டிப்பா எங்க எதுக்குனாலும் போய்க்கலாம். அரூர் தான் வந்தாகணும். இல்லைங்க, கூட்டிட்டு போனா ஒரு மலை விட்டு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அப்படி இல்லன்னா கூட்டிட்டு போய் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல காட்டுறாங்க, நடுக்காடு காட்டுறாங்க. என்ன காரணம் அது மாதிரி அவங்கள காட்டுறாங்க? எதுக்காக அது மாதிரி காட்டுறாங்க? ஒரு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? கோணம்பட்டியில ஒரு இடத்துல காட்டினாங்க. அது வந்து காலேஜ் இடம்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் கொண்டு போய் காட்டினாங்க. கடைசியில இங்க கொத்தம்பட்டி பக்கத்துல கொண்டு போய் காட்டினாங்க. அது வந்து கூத்தாடிப்பட்டியில ஒரு காடு. அந்த காடு மரத்தை நிறவி நாங்க வந்து காடு அந்த இந்த மேடம் இருந்தாங்க இங்க தாலுகா அவங்க போய் காட்டினாங்க. கூட்டிட்டு போனாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான். அங்கங்க கூட்டிட்டு போய் அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க எங்களை வச்சு. நாங்க இங்கங்க கொண்டு போய் அவங்கள காட்டணும், அவங்களுக்கு சரிப்படல அப்படின்னு சொல்லிடுறாங்க.